Hey guys, this is Somil here. Welcome to Somil Space. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் என்னன்னா லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 2460. ஸோ அப்ளை ஆப்ரேஷன்ஸ் டு அன் அரேன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அன் ஈஸி டைப் ப்ராப்ளம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூஆர் கிவன் ஜீரோ இண்டெக்ஸ் அரே நம்ஸ் ஆஃப் சைஸ் அண்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் என் நான் நெகட்டிவ் இண்டிசஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேயோட சைஸ் வந்து என், ஓகேவா? ஸோ அதில் எல்லாமே வந்து நான் நெகட்டிவ் இண்டிசஸாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா யூனிட் டு அப்ளை n-1 ஆப்ரேஷன்ஸ் அந்த அரேல பெர்ஃபார்ம் பண்ணும், ஓகேவா? ஸோ அரேயோட சைஸ் வந்து என்னன்னா அதில் நான் n-1 ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. வேறு ith ஆப்ரேஷன் வந்து எதை பொறுத்து அமையுமே ஆனால் you will apply the following on the ith element of nums, ஓகேவா? ஸோ இஃப் num of I வந்து எனக்கு அடுத்த எலமெண்ட், அதாவது இப்போ ஒரு அரேல இப்போ இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து பக்கத்தில் இருக்க நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் எலமெண்ட் வந்து ஈக்குவலாக இருந்தால் அந்த கரண்ட் இருக்கக்கூடிய அந்த அரேல இருக்கக்கூடிய கரண்ட் எலமெண்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் தென் அடுத்ததாக வரக்கூடிய எலமெண்ட் வந்து 0வாக மாற்றணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸை n-1 டைம்ஸ் நம்ம பண்ணிட்டே போகணும். எது வரைக்கும் இந்த ஆப்ரேஷன் பொருந்துமையானால் இந்த லேட்டஸ்ட் கன்சிடர் இந்த அரேயோட சைஸ் வந்து 6 அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த ஆப்ரேஷன் வந்து 5 டைம்ஸ் தான் பண்ணுவோம், ஓகேவா? ஏன் அப்படின்னா இது வரைக்கும் தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் அடுத்த எலமெண்ட். எனக்கு இந்த ஜீரோக்கு வந்து அதுக்கு அடுத்த எலமெண்ட் அப்படின்ட்டு நம்ம வந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இதுக்கு அடுத்தது எலமெண்ட் கிடையாது, ஓகேவா? ஸோ அதனால தான் அவங்க வந்து n-1 ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றத பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் பெர்ஃபார்மிங் ஆல் த ஆப்ரேஷன்ஸ், எல்லா ஆப்ரேஷன்ஸும் முடிஞ்சக்கப்புறம் ஐ நீட் டு ஷிஃப்ட் ஆல் தி ஜீரோஸ் டு த எண்ட் ஆஃப் த அரே. அந்த ஜீரோஸ் எல்லாத்தையுமே வந்து அரேவுடைய எண்டில் நான் வந்து கொண்டு வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து அரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் 3 ஜீரோஸ் இருக்குது. ஆஃப்டர் ஷிஃப்டிங் அந்த 3 ஜீரோவை கடைசியாக நம்ம ஷிஃப்ட் பண்ணக்கப்புறம் இந்த 1 and 2 and 1 இது வந்துட்டுக்கு அப்புறம் தான் மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் ஜீரோஸ் வந்து அந்த அரேல பேட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராப்ளமில் போவோம். ஸோ ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அரேயோடைய லென்த் வந்து எடுத்துக்கிறேன், லென் ஆஃப் நம்ஸை. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா நான் கடைசிக்கு முன்னாடி வரைக்கும் செக் பண்ணணும் அப்படின்றதுனால ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் n-1 வரைக்கும் இஃப் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் எலமெண்ட் வந்து அடுத்த எலமெண்ட்டுக்கு வந்து எனக்கு அடுத்த எலமெண்ட்டுக்கும் ஈக்குவலாக இருந்தால் கரண்ட் எலமெண்ட்டை வந்து என்னவாக மாற்றுவேன்னா நம்ம 5 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் அண்ட் அடுத்த எலமெண்ட்டை வந்து 0வாக மாற்றிடும், ஓகேவா? இது எது வரைக்கும்னா அந்த அரேவுடைய கடைசிக்கு முன்னாடி இருக்க எலமெண்ட் வரைக்கும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் ஃபைனலாக வந்து ரிசல்ட் அப்படின்ற ஒரு நியூ அரே தான் ரிட்டர்ன் பண்ணணும், ஓகே? அதே மாதிரி ஜீரோஸ் எத்தனை இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா for each in that given nums of an array la if that each வந்து not equal to 0 இல்லையே ஆனால் நான் வந்து ரிசல்ட் அப்ளை பண்ணுறேன் அண்ட் 0 இருந்துச்சு என்றால் நான் என்ன பண்ணுறேன்னா ஜீரோஸில் அப்ளை பண்ணுறேன், ஓகேவா? அப்படின்னா தான் எனக்கு நான் நெகட்டிவ் எல்லாமே ரிசல்ட் அப்படின்ற அரேல இருக்கும் அண்ட் ஜீரோஸ் எல்லாமே வந்து ஜீரோஸ் அப்படின்ற அரேல இருக்கும். ஃபைனலாக வந்து இது ரெண்டையும் சேர்த்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் ஒரு லிஸ்ட்டாக. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். அக்செப்ட் ஆகிடுச்சு, சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சப்மிட் ஆகிடுச்சு. See you guys in more such LeetCode videos. Until then, bye.